வணக்கம் அன்பு நேயர்களே, நான் உங்கள் தோழனாக விவசாயங்காப்பம் பசுமை புரட்சி சமூக சேவை பணி தமிழ்நாடு என்ற ஒரு இயக்கத்தையும் ஒரு சமூக சோசியல் சர்வீஸ் என்னால் முடிந்த உதவி மக்களின் விவசாயங்கள் நாட்டின் ஒரு பெரும் வளர்ச்சியை கொண்ட நாடாக மாற்றப்பட வேண்டும் என்றும் நம் மக்கள் அனைவருக்கும் உண்ணும் உணவு என்பது ஒரு உயிருக்கு அது முக்கியம் தேவைப்படும் என்றால் அந்த தேவைக்காகத்தான் இந்த நாட்டின் விவசாயம் நம் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு செல்ல வேண்டும். ஒரு விவசாயி தன் விவசாயம் செய்யும் பொழுது சாதாரணம் ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணால் அந்த 1000ஐ நாம் 1500 இல்லை 200 1100 இல்லை 1000 திரும்ப மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்றுதான் இந்த விவசாயி நினைப்பார். அதற்காக 1000 2000 ஆகும், 2000 4000 ஆகும், 4000 8000 ஆகும் என்று கனவு கண்டு பார்ப்பதில்லை இந்த விவசாயி. காலங்கள் பதில் சொல்கிறது. மழை என்ற ஒரு காலம், 3 மாத காலம், 6 மாத காலம். இந்த 3 மாத காலத்தில் தொடர்ச்சியாக மழை பெய்யும். அதோடு சேர்ந்த 3 மாத காலமும் மழைகள் விட்டு விட்டு மாதத்தில் 1 மழை, 2 மழை, 3 மழை இப்படி பெய்யும். இந்த மழை பெய்யும் காலகட்டம் ஆண்டுக்கு ஒரு பாதி காலம் குறிப்பிட்ட காலத்தில் அந்த வெப்பத்தாக்கம் அதிகம் வெப்பநிலையில் அந்த வெயில் காலமாக மாறிவிடுது. இந்த மழைக்காலம் இருக்கும் பொழுது தன்னுடைய விவசாய இயற்கையெல்லாம் வளமையாக பசுமையாக ஆகிடுது. இந்த வெயில் காலம் வரும்போது இந்த பசுமையெல்லாம் ஓரளவு அப்போ அந்த பசுமை நிறமே மாறி விடுகிறது. என்னவென்றால் அந்த வெயில் காலங்களில் ஜாஸ்தியாக வரும் பொழுது இந்த வெயில் காலத்தில் இந்த மரங்கள் நிழல்கள் தலைகள் எல்லாம் முதிர்ந்து விட்டு வாடி வதங்கி அதில் பல மரங்கள் பட்டு காய்ந்து விடுகிறது. இதுபோல் அந்த விவசாயியுடைய பயிர் விவசாயம் செய்வது நீர்ப்பாசன வசதி போதுமான வசதிகள் இல்லை என்றால், ஒரு போர் வசதி உள்ளவர்கள் தனக்கு நீர்ப்பாசன வசதி இருந்தால் அவர் விவசாயத்தை ஆண்டுதோறும் அவர் முன்னேற்றத்துக்கு கடந்து செல்வார். இல்லாத சிறு குறு விவசாயிகள், இந்த வானம் பார்த்த பூமி சிறு குறு சாகுபடி செய்யும் இந்த விவசாயிகளுக்கு இந்த வாழ்வாதாரத்தை நாம் முன்னேற்ற செல்ல வேண்டும் அப்படின்ட்டு இந்த மழையை நம்பி வாழுகின்ற ஒவ்வொரு விவசாயிகளையும் தன் ஆண்டுகளின் வாழ்க்கையிலும் இந்த விவசாயத்தை நம்பி வாழ முடியாத அளவுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கார்கள். அதற்காக இந்த விவசாயிகளுடைய வரும் விவசாய கடன், சிறு குறு விவசாயிகளுக்கு கடன் வழங்கப்பட வேண்டும். அவருடைய விவசாயிகளை தனக்கு காலகட்ட சூழலிலே கட்ட முடியாத சூழல் அவளைக்கு வரும்போது அது எந்த ஆட்சிகள் அரசியல்வாதியை இந்த தலைவை ஏற்றுக்கொண்டாலும் அரசு ஏற்கொண்டாலும் இவர்களுடைய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வது. ஏன் என்றால் உங்களுக்கே புரியும், இந்த விவசாயத்தில் எந்த ஒரு வருமானத்தை மீட்டெடுத்து ஒரு வசதி வாய்ப்பாக வாழ்ந்ததில்லை. இருக்கும் நிலத்தை வைத்து விவசாயம் செய்து நம் கஞ்சியை குடிப்போம் என்று வாழ்வாதாரம் தான் போய் கொண்டிருக்கிறது. தன் விவசாயத்தில் இருந்து தனது வாழ்வாதாரத்தை போக்கி கொண்டு போகிறார்கள். சாதாரண 1 ஏக்கர் 2 ஏக்கர் 3 ஏக்கர் வைத்திருக்க விவசாயி கூட அவர் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு அந்த நிலத்தை கையாளும் பொழுது, அந்த விவசாயம் செய்யும் பொழுது தனக்கு போகும் நிலத்திற்கு கூட பாதை வசதி இல்லை, தனக்கு போகும் நிலத்திற்கு கூட நீர்ப்பாசன வசதி விவசாயம் செய்வதற்கு கூட இல்லை, தனக்கு வருமானம் என்று ஒரு பணவள வசதி இல்லை, தனக்கென்று ஒரு அரசு என்ற வேலை இல்லை. நம் குடும்பம் எப்படி கஷ்டப்படுகிறதோ அதுபோல் அந்த விவசாயம் கஷ்டப்படுது. அந்த விவசாயம் செய்வதற்காக நீர்ப்பாசன வசதிக்கு நமக்கும் கஷ்டமாக இருக்குது.
இந்த மழையை நம்பி, இந்த கடவுளை நம்பி நாம் வாழ்கிறோமே, நம் உயிர் உள்ள ஆயுள் காலம் வரை இந்த விவசாயத்தை நாம் கைவிட மாட்டோம் என்று என் உயிர் மேல் ஆணை என்று நான் கடவுள் மேலே நம்பிக்கையை வைத்து அவர் சத்திய பிரமாணம் செய்த அந்த விவசாயி வாழ்வாதாரத்தை இந்த இறைவனை நம்பி வாழ்கின்ற போது அவருக்கு தேவையான அந்த அரசு பூர்த்தி செய்யவில்லை என்றால், உதவி செய்யவில்லை என்றால், அப்படிப்பட்ட அரசு நமக்கு தேவையில்லை என்று நான் ஏற்றுக்கொள்ளப்படுகிறேன். நாட்டில் இன்று பல கஷ்டங்கள் இருக்குது, பல வறுமைகள் இருக்குது, பல துன்பங்கள் இருக்குது. சிலர் அப்பா அம்மா இழந்து வாடுகிறார்கள். அது சிறு வயதிலே பிறந்த பிறப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே இப்படி ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு கஷ்ட சூழல் வரும்போது தனக்கு வருமானம் இல்லாமல் கூட வாடிக்கொண்டு தன் உழைப்பால் வாழ்ந்து கொண்டிருக்கார்கள். ஒரு நேர சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்பட்டு கூட துன்பப்பட்டு இருக்கார்கள். தன்னம்பிக்கை என்பது ஒரு மனிதனுக்கு பெரும் முயற்சி எடுத்தால் வாழ்க்கையில் ஒரு வெற்றி நிச்சயம் என்பார்கள். அந்த வெற்றிப்படியை நோக்கி நாம் செல்வதற்கான நம் வழிகள் நல்ல சிந்தனையும் நல்ல அறிவும் ஆற்றலை கொண்டு செயல்பட்டு கொண்டு வர வேண்டும். தேவையில்லாத செலவை ஒதுக்கிவிடு, தேவையில்லாத ஒரு நாட்களையும் அந்த பயன்பாட்டுக்கு நாங்கள் எல்லா நாட்களை பயன்படுத்திக் கொள்வது தான் நம்முடைய இந்த விவசாயியுடைய நோக்கமும். இன்னும் நிறையா பேச வேண்டியிருக்கு. நம்ம விவசாயிகளுக்கு அனைவருக்கும் மகிழ்ச்சியுடன் வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும். நாம் விவசாயம் அப்பம் பசுமை புரட்சி நாம் செய்கிறோம். இந்த நாட்டின் பெரும் வளர்ச்சி எல்லாம் உயிரினங்களை காப்பதற்கு நம் விவசாயியாக உறுதுணையாக வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய.